கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 40:17 வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாயும் என்றும் தாவீது சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமை என்றால் அந்த புறக்கணிக்கப்பட்டது, அற்பமா என்றது, தள்ளப்பட்ட கல். அதாவது குடும்பத்தில் உங்களை யாராவது ஒதுக்கி வச்சுருப்பாங்க, உங்களை யாராவது அற்பமாக நினைப்பாங்க, உங்களை தள்ளி வச்சுருப்பாங்க. அதான் சிறுமை. சிறுமையும் எளிமையும் ஆனவன். தாவீதை அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன்மார்களாக எல்லாம் மிலிட்ரியில் வேலை செஞ்சாங்க. ஆனால் தாவீதோ அங்கே ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அங்கே ஆண்டவர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பும்போது தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக நான் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே போனால் அவங்க சகோதரர்கள்லாம் வராங்க. இவன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே இன்னொரு பையன் உங்களுக்கு இருக்கானா அப்படின்னு கேட்ட பொழுது, இன்னொருவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்ன பொழுது அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. இவன் தான் என்று சொல்லி கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். அந்த குடும்பத்தில் பாருங்கள், அவெல்லாம் மிலிட்ரியில் இருக்கானுங்க, ஆனால் இவனை அற்பமாக நினச்சானுங்க. அங்கே கோலியாத்து வீழ்த்த போகும்போது கூட அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த இடத்துல அப்பா இவனுக்கு போய் அண்ணன்மார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது கூட அங்கே அண்ணன்மார்கள்லாம் சொல்கிறானுங்க, டேய் இங்கே எதுக்குடா வந்த, உன் வேலையை பார்த்துன்னு போடா, சாப்பாடு கொடுத்துட்டியா, போ வெளியில் போ அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். அந்த சகோதரர்களால் வாட்டசாட்டமாக இருந்த அந்த சகோதரர்களால் ஒன்றும் முடியல. ஆனால் ஒரு சிறுமையும் எளிமையானவனை வச்சு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தி அங்கே இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று நிரூபித்து காட்டினார். சிறுமைப்பட்ட உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் நிச்சயமாக. யாரெல்லாம் உங்களை அற்பமாக, உங்களை கேவலமாக, உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் ஒரு எஜமானுக்கு 2 பானைகள் இருந்தது. அந்த பானைகளில் ஒன்று ஓட்டப்பானை, இன்னொன்று நல்ல பானை. அப்படியே அதை என்ன செய்வார், அப்படியே எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் அந்த தோளில் கட்டி தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா. முன்னால் ஒரு பானை, பின்னால் ஒரு பானை. அப்படியே தோளில் அப்படியே ஒரு இடையில ஒரு கொம்பு வச்சு முன்னால் ஒரு பானையை கட்டி விட்டுருவார், பின்னால் ஒரு பானையை கட்டி விட்டுருவார். முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டப்பானை, அதில் தண்ணியை ஊற்றி வச்சு ஆற்றுல போய் தண்ணி கொண்டுட்டு வருவார். பின்னால் இருக்கிற பானையிலே அதில் தண்ணி கொண்டுட்டு வருவார். இந்த முன்னால் இருக்கிற பானையை பார்த்து இந்த பின்னாடி இருக்கிற பானை ரொம்ப கிண்டல் பண்ணிச்சான். பாரு, நீ ஒரு ஓட்டப்பானை பார்த்தியா, ஒன்றில் தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றாரு ஓனர் எஜமான், ஆனால் சிந்தினே போருப்பார், அதனால் நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி இருக்கிற பானை கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணிச்சு. ஒரு நாள் எஜமான்கிட்ட அந்த ஓட்டப்பானை கேட்டுருச்சான், ஐயா என்னை பார்த்து ஓட்டப்பானைன்னு சொல்லி இந்த பின்னாடி இருக்கிற பானை அந்த கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணுது, நான் என்னத்துக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், என்னை பயன்படுத்தாதீங்கய்யா அப்படின்ச்சான். அப்போ எஜமான் சொன்னாராம், போகும்போது அந்த அந்த வழியாக போகும்போது தண்ணி முள்ள போகும்போது இந்த ரோட்டு ஓரமாக இருக்கிற பூச்செடிகள்லாம் பார்த்தியா பானை? ஆமாம், எவ்வளோ இந்த பூக்கள்லாம் பூத்து அழகாக இருப்பதற்கு காரணம் நீ சிந்திக்கிட்டே வந்த தண்ணி தான். அதில் பட்டு அந்த தண்ணியெல்லாம் அந்த செடிகள் உறிஞ்சி இன்றைக்கி பூக்கள் மலர்ந்திருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே சந்தோஷப்பட்டுச்சான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் ஒரு நாள் அவ்வாறு தேவன் பயன்படுத்துவார் நிச்சயமாக. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறான்னு சொல்லி தாவீதே ஆண்டவரை ஆள் அனுப்பி அவன் மேல் நினைச்சி அவனை அபிஷேகம் பண்ண தேவன் இவர்களையும் ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சிறுமையானவர்களை நினைச்சு அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை சந்தியும். இந்த மழை புயல் நாட்களில் எதுவும் வியாதி பலவீனம் சுகவீனம் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். தேவைகளை எல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு வீட்டையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து